பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் அவகாசத்தை நீட்டிக்க கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதனை தற்போது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த ரிட் மனுவில் ஐயா கண்ணு தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது? தற்பொழுது உச்சநீதிமன்றம் என்னென்ன காரணங்களை மேற்கோள் காட்டி இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஐயா கண்ணு தலைமையில் சுமார் 111 விவசாயிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் மோடிக்கு எதிராக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய ரயிலில் முன்பதிவு செய்து கடந்த 10ஆம் தேதி திருச்சியிலிருந்து காசி தமிழ் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் அவர் வாரணாசி செல்ல இருந்தனர். இதில் அவர்களுக்கு பயணச்சீட்டை மாற்றி காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு சென்ற பயணத்தை தடுத்த ரயில்வே நிர்வாகம் மேலும் செல்ல விடாமல் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் விவசாயிகள் அனைவரை இறக்கிவிட்டு காவல்துறை கைது செய்ததால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் போனது. இந்நிலையில் இந்த வாரணாசி தொகுதி வேட்புமனுக்கான இறுதி தேதி நேற்றோடு நிறைவடைந்ததுடன் இந்த நிலையில் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் வகையில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் அவகாசத்தை மே 20ஆம் தேதி வரை நீட்டிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரியும் வாரணாசி செல்ல குறிப்பாக தமிழகத்திலிருந்து வாரணாசி பயணம் செல்ல உரிய வசதி செய்து தர ரயில்வே துறைக்கு உத்தரவு பிடிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் வாரணாசியில் ஏன் போட்டியிட விரும்புகிறீர்கள், ஏன் தமிழ்நாட்டில் போட்டியிடவில்லை என வினவியதுடன் இதுபோன்ற மனு விளம்பர நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் கருத்து தெரிவித்தனர். அப்போது ஐயா கண்ணு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மகேந்திரன் விளம்பர நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் விவசாயிகளுக்காக போராடி வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் இணையதளத்தின் வாயிலாக வேட்புமனு தாக்கல் செய்ய வசதி செய்து தரப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த ரிட் மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.